எங்கள போய் ஹிந்திய திணிக்கிறோம்னு சொல்றீங்களே. நீங்க தமிழகத்துல தமிழ் மொழிய வச்சு தானே ரொம்ப நாளா பொழப்பு நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க பண்றதெல்லாம் நியாயமா? இப்படிதாங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து திமுகவை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா தமிழக முதல்வர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாருங்க. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, மத்திய அரசு தமிழக மாணவர்களே பழி வாங்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காம வேற ஒரு மாநிலத்துக்கு இந்த ஒரு நிதியை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு இது மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. இதுக்கு வந்து ஸ்டார்டிங்லே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொன்னாருங்க. தமிழக அரசு தேசிய கல்விக் கொள்கையை வச்சு தமிழகத்தில் பெரிய அரசியலை வந்து பண்ணுறாங்க, இதனால தான் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறதில்ல, இதனால தான் சட்ட ரீதியாக தமிழகத்துக்கு ஃபண்டு கொடுக்க முடியறதில்ல அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொன்னாருங்க. இந்த கருத்து தமிழக அரசியலில் மிகப்பெரிய சலசலப்பை வந்து ஏற்படுத்திருச்சு. எப்படிப்பா மத்திய அமைச்சர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம்? ஓப்பனாக தேசிய கல்விக் கொள்கையை வந்து திமுக ஆதரிக்க மாட்டாங்க, அதனால தான் அவங்களுக்கு நாங்கள் ஃபண்டு கொடுக்குறதில்லன்னு இப்படி சொல்கிறாங்களே, இதெல்லாம் நியாயமா? மாணவர்கள் விஷயத்தில் போய் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காருங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார் ஹிந்தியை திணிச்சது, தமிழகத்தில் யார் ஹிந்தியை திணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், எங்ககிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. 1965 காலகட்டத்தில் காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். இப்படி இருக்கும்போது இப்போ வந்து நீங்கள் மொழியை வச்சு இந்த மாதிரிலாம் அரசியல் வந்து பண்ணாதீங்க. இப்போ ஹிந்தி படிக்கிறதுனால என்ன தப்பு இருக்குது? இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியில் படிக்கிறத விட தனியார் பள்ளியில் தான் நிறைய மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. அவங்க 2 மொழி மட்டும் படிக்காமல் மூணாவதாக ஒரு மொழியை வந்து படிச்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அரசு பள்ளியிலையும் மூணாவதாக ஒரு மொழியை மாணவர்கள் படிக்கிறதுனால என்ன தப்பு இருக்குது? பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் படிச்சுக்கிட்டு தானே வந்திருக்காங்க. தமிழக முதல்வரில் இருந்து சாதாரண திமுக கவுன்சிலர் குடும்பத்தில் இருக்கிற மாணவர்கள் வரைக்கும் 3 மொழியை தானே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அரசு பள்ளியில் படிக்கிற சாதாரண மாணவர்கள் ஹிந்தி படிக்கிறதுனால என்ன தப்பு இருக்குது? அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு மாணவர்கள் ஹிந்தி படிக்கிறதுல பிரச்சனை இல்லை, எந்த மாணவர்கள் 3வது மொழியை படிக்கணும் அப்படின்றது தான் வந்து பிரச்சனை. அதே மாதிரி நாங்கள் ஒன்றும் மாணவர்கள் ஹிந்தி மொழியை தான் படிக்கணும்னு சொல்லலை, 2 மொழியை படிங்க, உங்களோட தாய்மொழியை படிங்க, ஆங்கில மொழியை படிங்க, அதுக்கப்புறம் 3வதாக ஏதோ ஒரு மொழியை படிங்க அப்படின்னு தான் தேசிய கல்விக் கொள்கையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இதை வச்சு பழைய பஞ்சாங்கத்தை பாடுற மாதிரி மத்திய அரசு இந்தியை திணிக்கிறாங்க, மத்திய அரசு அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு தேவையில்லாமல் மொழியை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை வந்து கூடிய சீக்கிரத்தில் மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காருங்க. ஏசர் வந்து மாணவர்கள் கிட்ட 2024 ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க. அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழில் ஒரு பேராகிராஃபை வந்து கொடுத்து இதை எத்தனை மாணவர்கள்னால படிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க. இந்த சர்வேவை விதவிதமாக எடுத்திருக்காங்க. 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவனால எவ்வளோ படிக்க முடியுது, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்கனால எவ்வளோ படிக்க முடியுது, 5வது வகுப்பு படிக்கிறவங்கனால எவ்வளோ படிக்க முடியுது அப்படின்னு சொல்லி இது மாதிரி வரிசையாக வந்து சர்வே வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஒரு சர்வே ரிப்போர்ட்டை பார்க்கும்போது தான் எல்லாத்துக்கும் பெரிய அதிர்ச்சியாக வந்து இருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, இப்போ அந்த பேராகிராஃபை வந்து 87% மாணவர்கள்னால படிக்கவே முடியலையா. இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய % மாணவர்கள்னால இந்த பேராகிராஃபை வந்து படிக்க முடியாமல் திணறியிருக்காங்க. இப்போ இதை வந்து பார்த்து தான் அண்ணாமலை அவர்கள் என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தில் தமிழ் வளரணும், தமிழ்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பேசுகிறீங்க, அப்பேற்பட்ட மாணவர்கள் வந்து தமிழ் படிக்கவே இப்படி திணறாங்க, அப்போ எந்த லட்சணத்தில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சுருக்கீங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பெரிய கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. இப்போ இந்த ஒரு விஷயந்தான் தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.